ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாஜக தங்களுடைய உட்கட்சி தேர்தலில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் தேசிய லெவலே பாஜகவுடைய தேசிய தலைவர் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று போயிட்டுருக்கு. அது கூடவே தமிழ்நாட்டு அளவில் யார் அடுத்த பாஜக மாநில தலைவர், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சில பரபரப்பான செய்திகள் பேசப்படுது. இந்த விஷயத்தில் தமிழிசை பேர் அடிபடுது, தமிழிசையும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அண்ணாமலைக்கு அது தொடருமா அப்படின்ற சில கேள்விலாம் இருக்குது. உண்மையிலே அது எப்படி நடந்துட்டுருக்கு, நீங்கள் அதை எப்படி பார்க்கல? இல்லை, ஒரு 6 மாநிலத்திற்கு மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுருக்காங்க. அகில இந்திய தலைமைக்கும் மாநில தேசிய தலைவர் மாற்றக்கூடிய வேலைகள் இருக்காங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மாதம் அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்தார். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தோம். அந்த பிறகு சீனியர் நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அண்ணாமலை வந்த பிறகு ஒதுக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்கிறாங்க பாஜகவில். அண்ணாமலை வந்த பிறகு அவங்கள ஒதுக்கிட்டாங்க, சில பேர் ஒதுக்கப்பட்டாங்கன்னு. அந்த குரூப் லாபிஸ் எல்லாமே இப்போ டெல்லியில் லாபி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படியாவது அண்ணாமலையை இந்த பதவியிலிருந்து எடுத்துடணும் அப்படின்னு. தலைமைக்குமே அண்ணாமலை மீது தொடர்ந்து கம்ப்ளைண்ட், பல்வேறு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. சமீப காலமாக வந்த வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்போம். அவருக்கு எதிராக, அவர் மனைவிக்கு எதிராக நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க உட்கட்சிக்குள்ள இருக்க ஆட்களே எதிராக. அப்படிங்கும் போது அண்ணாமலைக்கு மேல் ஒரு பக்கம் அவருடைய நடவடிக்கைகள் பார்க்குறப்ப தமிழ்நாட்டுக்கு அந்த ஸ்டைல் ஒத்து வருமா? அந்த சமீபத்தில் இந்த சாட்டையடி விழா நடத்தினார் இல்லையா, அது பயங்கரமாக தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குன்னா நெகட்டிவாக மாறிடுச்சு. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படின்ற போது அப்போ ஓகே, தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகளே மொத்தத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ மாநில தலைவர், துணைத் தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் கிஷன் ரெட்டின்னு மத்திய அமைச்சரை தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. பொறுப்பாளர் தான் தேர்தல் பொறுப்பாளராக, உட்கட்சி தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அண்ணாமலை மாற்றுவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய சோர்சஸில் இருந்த ஆட்கள்லாம் இப்போ லைம்லைட்டில் இல்லை. அதனால் இவருக்கு அங்கே ஒரு பிடிமானம் கொஞ்சம் தளருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் தமிழிசையும் அங்கே டெல்லியில் லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது மாநில தலைமை வாங்கிருங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, தமிழிசை மத்திய அமைச்சராகிடுவார் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த 4.5% வாக்குகள் ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு பெருசாக அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியல. அரசியல் அதிகாரத்துக்கு அவங்களை கொண்டு வந்தது இந்த குறிப்பிட்ட நாடார் சமூக வாக்குகள் தான். கன்னியாகுமரியில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்பரை. அப்படிங்கும் போது அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தொடர்ந்து யாராவது ஒருத்தவங்க தானுலிங்கல் ஆடாரிலிருந்து இப்போ பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்காவது அவங்க அவங்களுடைய பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆளுநராக போட்டாங்க. அதுக்கு பிறகு தேர்தலில் நின்னாங்க. இப்போ எந்த பதவியும் இல்லை. அந்த சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மாநில தலைவராக போடலாமா, ஒரு கவர்னராக இருந்தவர்கள் மாநில தலைவராக போடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் அவர் ஒரு அமைச்சராகிக்கிறோம், மத்திய அமைச்சராகிட்டு மாநிலத்திற்கு தலைவரை மாற்றுவோமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதில் நிறையா பேர் அடிபடுது, ஒரு டஜன் பேர் அடிபடுது. ஒரு பெரிய குரூப்பே மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏறக்குறைய அண்ணாமலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ யார் மாநில தலைவராக, அதாவது பல டசன் பேர் இருக்கிறதாலும் யார் பிரதானமான பேர், ஃபெமிலியரான பர்சன் யாராக இருக்காங்க அதில்? இல்லை, அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத சில பேர்களும் அடிபடுது. நயினார் நாகேந்திரனை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. தென் மாவட்டங்களில் அவர் சமூக வாக்குகள் இருக்குது, அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவரை கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவரை கொண்டு வரதுக்கு ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அவர் வெளி கட்சியிலேருந்து வந்தவர், அவர் நம்மளுடைய கொள்கைக்கு ஒத்து போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதற்கு தென்காசியை சேர்ந்த ஒரு நபர் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலிருந்து அவரை புது இளைஞர் ஒருத்தர், அவரை கொண்டு வரலாமாங்கிற ஒரு வேலையும் பண்ணுறாங்க. அப்புறம் பல பேர் அடிபடுது. முருகானந்தம், கருப்பு முருகானந்தம் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் ஒரு பெரிய லாபி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 2 இதில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒன்று மாநில தலைவரை மாற்றிடுவோம், இல்லை அண்ணாமலையே வச்சு தொடருவோமா அப்படின்னு. அண்ணாமலை தொடர்ந்தால் அதிமுக கூட்டணியில் எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது? இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அதிமுக கூட்டணி 3 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இப்போ எல்லாருமே அந்த கட்சி ஆட்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு தீ பிடிக்கிறப்ப இது எந்த தனியாக இருந்தால் என்ன, நாங்கள் அந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு பாஜக கூட்டணி வச்சா என்னங்கிற மாதிரி அதிமுக நிர்வாகிகள்லாம் இப்போ சமீப காலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட்டணி நெருங்கி வருது. அப்போ ஒரே பகுதியை சேர்ந்த 2 ஆளுமைகள் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் வருது. அண்ணாமலையை கொஞ்ச நாளைக்காவது மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இல்லை 2 பேரும் சமாதானம் பண்ணி கொஞ்ச நாள் ஓட்டுவோங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ஆப்ஷன்ஸும் பார்த்தா பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஏறக்குறைய மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட் சார். இப்போ தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நட்டாக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்ற மாதிரி சில செய்திகள் வருது.
அங்கே வந்து மாநிலத்தில் பாஜக உழவு வச்சுக்கணும்னா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட இணைஞ்சு பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்குது, அதை கரெக்டாக கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயம் வந்து தெளிவாக அங்கே முன் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நான் கரெக்டாக கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் வச்சிருக்காங்க. இதை தான் வந்து கடந்த காலத்தில் பாஜக தான் விரும்புது, அதிமுகவோட பயணம் போகிறதா விரும்புது. அது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட பிரச்சனையாலே அது வந்து கூட்டணி முறிவு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்தது. இப்போ தமிழிசை வைக்கிற அந்த வேண்டுகோளை எப்படி டெல்லி பாஜக பாதுகாப்பு? இல்லை, முதல்ல அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ட்ராமாங்கிறது ரெண்டு பேரும் சண்டைங்கிறது ஒரு ட்ராமா தான். ஏன்னா தேசிய தலைமை மீறி ஒரு மாநில நிர்வாகி இவர் என்ன பேக்ரவுண்ட் இருக்கார்? அண்ணாமலை வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கார், ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தார், மண்டல பொறுப்பாளராக இருந்தார், படிப்படியாக அவருடைய செல்வாக்கால் வர மாநில தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னு வந்திருக்காரா? இல்லை மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வெளியில் போனார்னா ஒரு பெரும் கூட்டம் போயிடும், அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை வந்து உருவாக்குனவர், உருவாக்கி கொண்டு வரப்பட்டவர். அப்படிங்கும் போது அண்ணாமலை தேசிய தலைமை சொல்கிறத அவர் கேட்டு நடப்பார். அவராக தன்னிச்சையாக ஒரு முறை வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ரெண்டாவது முறை விமர்சனம் பண்ணாலும் தேசிய தலைமை கூப்பிட்டு கண்டிக்கும், அடுத்து பேசாமல் வந்துடுவார். அப்போ தொடர்ந்து விமர்சனம் பண்ணாருன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் பேசுகிறாரு. அப்போ அண்ணாமலை விஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த ஒரு இது வந்து ஸ்டண்ட் வந்து அது வந்து ஒரு ட்ராமா. அது வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ராமா டெல்லியோட அசைன்மெண்ட்ல தான் நடந்திருக்கு. ஓகே, எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி பேச்சை மீறி போக மாட்டார். அவருக்கு 1000 சிக்கல் இருக்கு, அவ்வளவுலாம் அவர் வந்து ஒரு பிடிவாதமாலாம் பண்ண மாட்டார். அண்ணாமலை தேசிய தலைமை சொல்றதை மீறி அவரும் பண்ண மாட்டார். இது ரெண்டுமே வந்து 2024 தேர்தலில் தனித்தனியாக நின்று அந்த சில வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகளை வாங்குறதுக்காக இவர்கள் போடப்பட்ட ஒரு ட்ராமா. அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த 24 தேர்தலுக்கு பிறகே பார்த்தாலே தெரியும், தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசாக கான்ட்ரவர்சியலாக இருக்குது. அவர் லண்டன் போனார், லண்டன் போயிட்டு வந்தார், லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருந்தார் வழி, மீதி வந்த பிறகு அவங்க காம்ப்ரமைஸாக தான் போகிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே டெல்லியினுடைய சிக்னலை கேட்டு நடக்கக்கூடியவர் தான். இங்கே போட்டுக்கிற சண்டையெல்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடிய ஒரு ட்ராமா தான். அப்படிங்கும்போது 26 தேர்தலில் அவங்க அதிமுக கூட்டணி இருந்தால் தான் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியும், அந்த வாக்கு வங்கி கண்டிப்பாக வேணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலையே காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகலாமா, இல்லை வேறு ஒரு தலைமையை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அது சரியான சாய்ஸ் வந்து நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான பேருக்கு அடிப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஆளுநராக இருந்தவரை திருப்பி மாநில தலைமைக்கு போடணுமா, அவங்க ஒரு அமைச்சராக்கி அவங்க ஒரு சமூக சார்ந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துருவோம். அதே மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொன்று, காங்கிரஸில் அகில இந்திய தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் தலைவராக இருக்கார், தமிழ்நாட்டிலையும் ஒரு தலித் தலைவராக இருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு தலித் தலைவரை போட்டால் என்னங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. அதுதான் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு RSS நிர்வாகி ஒருவர், இளைஞர் ஒருவர், அவர் பேரும் அடிபடுது நிறையா. இப்படி பல்வேறு தரப்பில் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல ஏறக்குறைய அண்ணாமலை மாற்றுவது உறுதி. ஓகே ரைட் சார். இப்போ வந்து அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து இடையில அவர் சில அரசியல் தன்னோட லைம்லைட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சதாக சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியுடைய மகன் மிதுன் நினைக்கிறேன், அவரை வந்து தனிப்பட்ட முறையில் கோவிலில் சந்திச்சு அப்பாவோட நான் இணைஞ்ச போகிறேன், அதிமுகவோட இணைஞ்ச போகிறதுனால ஓகே இந்த மாதிரியான நகரெல்லாம் எடுத்து இதன் காரணமாக டெல்லியில் வந்து தன்னுடைய பொசிஷன் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சில முயற்சிகள்லாம் கொண்டார் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியே வந்தது. அதை எப்படி டெல்லி பாஜக பார்க்குறாங்க? அதெல்லாம் ஒரு பொருட்டாக கருதலையா? அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, நான் இந்த கூட்டணியோடு நெருக்கமாக இருப்பேன், என்னால் கூட்டணியில் சிக்கல் வராது அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னால் இந்த அதிமுக கூட்டணிக்கு பிரச்சனை வராது, நாங்கள் சமாதானம் வைக்கிறோம், நாங்கள்லாம் ஒரே ஆள் தான், நீங்கள் சொன்னதுனால தான் கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சு, சமாதானம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அண்ணாமலை அரசியலை தேசிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக சீனியர் பர்சன் ரசிக்கலை யாருமே, இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு தேசிய தலைமைக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அரசியல் வந்து எதிர்பார்க்காது, இங்கே ஒரு நாகரீகமான அரசியல் பண்ணால் தான் பண்ண முடியும், தமிழிசை மாதிரியான ஒரு அரசியல் தான் இங்கே பண்ண முடியும், அதுதான் கரெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய மாற்றுறதுக்கு உண்டான அவர் தற்காத்துக் கொள்வதற்காக உண்டான எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஆனால் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. வரக்கூடிய தகவல்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு. இப்போ மாற்றுவதும் ஏறத்தாழ உறுதியாகன செய்தி அப்படின்னும் போது இப்போ பல மூத்த பத்திரிகையாளர் இப்படி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அவர் வந்து இதனால் வரை இந்த 3 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராக தான் இருந்ததுனால தன்னை வந்து சில பப்ளிசிட்டி, தனக்கான சில கட்டணங்கள் உருவாக்கிட்டாரு, எல்லாம் வச்சுக்கிட்டதுனால அவர் வந்து தனி கட்சி தொங்குறதுக்கான விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கான ஃபினான்ஷியல் பிரச்சனை அவர்கிட்ட இல்லை, அவர் அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வருது. அது பாசிபிளாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து கற்பனையின் உச்சம். இது தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலைக்கு தெரியாதா? தேசிய தலைமை ஒன்று இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்குது, எவ்வளோ பேர் அவரே பண்ணியிருக்கிறாரு. எதிர்கட்சி தனி கட்சி ஆரம்பித்தா என்ன நடக்குங்கிறது தெரியாதா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தேசிய தலைமை அண்ணாமலை மாநில தலைமையில் தூக்கிட்டா வேற அப்படி விட்டுற மாட்டாங்க. இல்லை ரைட் சார். இப்போ அந்த இடத்துல தான் வந்து ஒரு விஷயம். இப்போ கடந்த காலத்தில் வந்து எல்முருகன், பொன்னாறு, தமிழிசை இந்த மாதிரி யார் வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராக இருந்தாலும் அவங்கள அந்த இடத்துலேருந்து ஓய்வு பெற்று வேற ஒரு இடத்துக்கு மாற்றும் பொழுது வந்து ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த விஷயத்தை டீசெண்டாக கொண்டு போகிறது டெல்லி பாஜக ஒரு பேட்டர்னாக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அண்ணாமலைக்கும் வந்து அவங்க என்ன யோசிக்கும் போது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் கொடுக்க வேணும்னு சொல்லி அமித்ஷாவே தனிப்பட்ட முறையில் வந்து அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறன்ற மாதிரி அங்கேருந்து சில செய்திகள் வருது. இப்போ அதனால தான் வந்து தமிழிசை கூட அந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சில சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாருமே கிடையாது, சீட்ஸும் குறைவாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிரக்கணக்கான பதவிகள் இருக்கு மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில், ஆயிரக்கணக்கான பதவிகள் இருக்குது. நிறைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறையா அமைப்புகள் இருக்குது. ஏதாவது ஒன்றுக்கு வந்து ஒரு அட்வைசராக போடலாம், ஒரு தலைவராக போடலாம், ஒரு சேர்மனாக போடலாம், ஒரு அட்வைசராக எதை வேணாலும் போடலாம். அப்படிங்கும் போது இங்கே மாநில தலைமையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா அவருக்கு உண்டான ஒரு ஏதாவது அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதை வந்து பாஜக தொடர்ந்து செய்யும். நம்ம கண்மாடி பார்த்துட்டு இருக்கோம். பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும், எல்லாம் இங்கே இருக்க தலைவர்களுக்கு ஒரு எல் கணேசனாக இருக்கட்டும், அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவருக்கு ஏதாவது அந்த மாதிரியான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கெப்பாசிட்டியான ஒரு பதவியை கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்படி ஒன்றும் முற்றிலுமாக வந்து ஒதுக்கிட மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்குங்கிறது தான் பெரிய காமெடி. அதுக்கான வாய்ப்பு தான் இல்லை அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. அது செய்யும் அந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலையை அண்ணாமலை கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஆனால் சார் இப்போ கடந்த காலத்தில் எல்முருகனுக்கோ தமிழிசைக்கோ இது மாதிரி யார் பாஜக தலைவர் இருந்தாலும் அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு கட்டமைப்பை இவர் உருவாக்கியிருக்காரு இந்த 3 வருஷத்தில். மற்றவங்களாம் வந்து கட்சி என்ன இப்போ டெல்லி என்ன கடமை அவங்களுக்கு கொடுக்குறானோ அதை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க. பட் இவர் அதை தாண்டி வந்து தன்னோட லைம்லைட்டை தன்னை ஃபேஸில் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் திமுக ஒரு நெருக்கடி, நான் தான் வந்து உண்மையான எதிர்க்கட்சி அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து பிரதானப்படுத்திட்டாரு. தனிப்பட்ட முறையில் இவருக்குன்னு சில ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ அப்படிலாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏதாவது கவர்மெண்ட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவராகவோ ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதில் போய் உட்காரது மூலமா அது எப்படி வந்து இவரோட இவ்வளவு நாள ஒரு ஆக்ரோஷமான பாலிடிக்ஸ்க்கு அது எப்படி சரியான ஒரு இடமா இருக்கும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையார் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு பேச்சுட்டு இருந்தார், இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். ஐபிஎஸ் போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்தார். அவருக்கு எங்க அரசியல், ரஜினியோட அரசியலை ஒட்டி தான் வந்து அவர் வந்து தன்னோட நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறார். அந்த கட்சியினுடைய சிஎம் கேண்டிடேட் ஒரு படித்த இளைஞர், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை தான் கொண்டு வர போகிறாங்கன்னு அப்படி ஒரு பூமிங் செய்தி போச்சு. அண்ணாமலை வந்து ஏறக்குறைய ஒரு இன்குபேட்டரில் வளர்த்த ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான். அவரை உருவாக்கின தலைவர், அவர் உருவான தலைவர் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் வந்து உருவாயிருவாங்க, ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் செல்வாக்கு, ஏதோ ஒரு கரிஸ்மாவில் உருவாகி தலைவர் வருவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அண்ணாமலை யாருன்னு தெரியாது. அவருக்கு ரிலைஸ் பண்ண மாட்டாரா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம், இன்றைக்கி வந்து தேசிய தலைமை ஒரு பதவி கொடுத்துருக்கு. அந்த பதவியை வச்சு தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம், தன்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த பதவிகளுக்கு தான் போக முடியும். தனி கட்சி ஆரம்பிப்போம், இந்த கூட்டங்களை வைத்து நம்ம அவருக்கு தெரியாத வார் ரூம் நம்ம தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. வார் ரூமில் வர்ற கமெண்ட்ஸையும் வார் ரூம்லேருந்து போடக்கூடிய வீடியோவும் அண்ணாமலைக்கு தெரியும்ல. நம்ம தான் போடுறோம், இதை நம்பிலாம் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யோசிக்காத நபர் கிடையாது. அது வெளியிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு இது. தேசிய தலைமை கொடுத்ததை இதுவரைக்கும் இருந்த பாஜக தலைவர்களை இவர் தன்னை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டாருங்கிறது உண்மை. தனக்காக ஒரு வார் ரூம் வச்சிருக்கிறாரு, தனக்கான ஆட்களை செட் பண்ணி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டார். 3.5 வருஷத்தில் 2.5 வருஷம் தான் அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவரை தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டார். ஓகே, இப்போ அவர் தான் அவரோட அரசியல் எதிர்காலங்கிறது இப்படி தான் வந்து நகர போகுது. அடுத்த கட்டமாக இதுதான் நகர போகுது. கண்டிப்பாக இதுதான் நகருமே ஒழிய இது நீங்கள் யூகங்கள் அடிப்படையில் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, பாஜக எதுவும் தனி கட்சி ஆரம்பிச்சு தாங்கிடுவாரா? இல்லை சார். இப்போ என்னன்னா, இப்போ அவரோட நீண்ட காலமாக கட்சியில் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து அமர் பிரசாத் ரெட்டி, அதுக்கு ஈக்குவலாக வந்து திருச்சி சூர்யா இருந்தார். நம்ம பார்த்தோம். அவர் வந்து சமீபத்தில் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு அண்ணாமலை எவ்வளோ பாலிடிக்ஸ் செய்கிறாரு, அவர் எவ்வளோ பணம் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பல சேனல்களில் வந்து உட்காந்து அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. சில இடத்துல அதுக்கு சம்மந்தமான சில செய்திகள்லாம் வெளியிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ அவ்வளோ பணம் வச்சிருக்க ஒரு நபர் ஏன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன அப்படின்ற ஒரு பாசிபிள் அதை நோக்கி ஒரு யோசனை வரலாம் இல்லையா? ஏன்னா கூட இருக்கவங்க வந்து அவருக்கான சரி இவ்வளோ பணம் இருக்குது, தாராளமாக நீங்கள் செய்யலாம், அவங்கள பார்த்தா அதிமுகலாம் பயப்படுறாங்க, ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், அவர் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஏன் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு இருக்கிறீங்க? 15,000 கோடி ரூபா மாதம் வருமானம் வருதான் மார்ட்டினுக்கு. அவர் நினச்சா அவர் கவர்மெண்ட்டு இன்னைக்கு அந்த ஆளோட லிஸ்ட்டை போட்டுருக்குறாங்க. வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு, மேகாலயா, இந்தியாவுக்கு எல்லா கட்சிக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காரு, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அவர் உட்காந்துட்டு அவருடைய மாத வருமானம் 15 லட்சம் கோடிங்கிறாங்க. ஏன் அவர் நினச்சா ஒரு நாட்டை வாங்கி கைலாச மாதிரி உட்காரலாம். அப்படி ஒரு நபர் இங்கே ஏன் அவர் அரசியல் பணம்ங்கிறது மேட்டர் கிடையாது. இந்தியாவில் தான் பணம் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஆர்பிஐ இருக்குது, ரிசர்வ் பேங்க் இருக்குது, இடி இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? பணத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, எப்படி எதில் வச்சுருக்கீங்க? பாக்கெட்டில் வச்சுருக்க முடியும் பணத்தை? எல்லா பணத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் மத்திய அரசுக்கு எத்தா பண்ணால் 5 நிமிஷம் பிடிச்சிட மாட்டாங்களா? இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதிகள் உள்ளே போயிட்டு இருக்காங்க?
அப்படிங்கும் அந்த வேலைகள்லாம் தெரியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறப்ப அதிகாரம் என்ன செய்யும், நம்ம அதிகாரி தான், ஆனால் அதற்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரம் என்ன செய்யுங்கிற அண்ணாமலைக்கு தெரியும். அவரே பல பேருக்கு செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா அவங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு வேலையை அவர் செய்யவே மாட்டார். பணம் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. 30 செல் கம்பெனி இருக்குன்றாங்க, பல 100 கோடிக்குன்றாங்க, ஐடி கம்பெனி இருக்குன்றாங்க. சமீபத்தில் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் இருந்தால் கூட அதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார் ஒழிய அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு எப்படி முயற்சி பண்ணுவார்? ரைட் சார். இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் எதுக்காக ஐடி ரைடு வந்து அவருடைய மச்சான் மைத்துனரோட வீடுகளில், அவர் சார்ந்த நெருங்கிய உறவினர் வீட்டில் எதுக்கு ரைடு நடத்தணும்? ஏன்னா திருச்சி எம்பி ஜோதிமணி கூட அவங்க அதை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் ஏன் வந்து அவர் அதை பற்றிலாம் பேசவே இல்லைன்னு நான் கேட்டேன். அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு மூவ் வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான். இந்த மாதிரியான உங்கள் ஆசையாக வந்துடக்கூடாது வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு வார்னிங் தான். சமீபத்தில் அவருடைய அக்காவினுடைய கணவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் கூட ஒரு ரைடு நடந்துச்சு. அந்த செய்தியே பெருசாக வரல சொல்லப்போனால். எஸ், ஆமாம், நியூஸ் ஆகலாமா? நியூஸ் பெருசாக துரைமுருகன் வீட்டில் ரைடோ அல்லது வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், அண்ணாமலையினுடைய அக்கா கணவர்னு நினைக்கிறேன், அவர் சிவகுமார் ஏதோ ஒரு பேர், அவர் வீட்டில் ரைடு, சிவகுமார் வீட்டில் ரைடு அப்படிங்கிறது ஒரு சின்ன பெட்டி செய்தியாக இருக்குது. மெயினான மெயின் ஸ்ட்ரீமில் செய்தியே வரல. அப்போ அந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் கூட ஏன் சார் அதை அரசியலாக்கல? அண்ணாமலையோட வீட்டிலே ரைடு நடக்குது, அமித்ஷாக்கு தெரியாமையா அப்படின்னா ஏன் அதை கூட ஒரு எல்லா கட்சிகளுக்கும் அண்டர் டீலிங் இருக்க தான் செய்யும். ஓகே, ஒரு மியூச்சுவல் டீலிங் இருக்க தான் செய்யும். முக்கியமான பிரச்சனை வரப்போ அவங்க கூட்டு பேசிக்கிடுவாங்க. அது வெளியில் இருக்கிற அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் தான் உட்காந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களோ, உள்ளுக்குள்ளே எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் டீலிங் இருக்குது. குறிப்பாக சொல்லுவாங்க, போன முறை வந்து வேலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கேசி வீரமணிக்கும் துரைமுருகனுக்குமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. உள்கட்சியிலேயே பயங்கர பூசலாச்சு, உள்கட்சி நிர்வாகிகள் நிறைய பேச ஆரம்பிச்சார். அப்படி எல்லா கட்சிகளும் ஒரு மைல்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. பெருசாகவே இந்த செய்தி வரல. ஆனால் வந்து யார் என்னங்கிறது அப்புறம் வெளியில் அந்த கட்சி நிர்வாகிகள் தான் போட்டு உடைக்க ஆரம்பித்தாங்க. இல்லை பெரிய காரணம் என்னென்னு வெளியில் யாரும் வெளிக்கட்சி எதிர்கட்சிகள் யாரும் சொல்ல. அந்த பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவினுடைய தீவிரமான ஆதரவாளர்கள், பாஜகவை தொடர்ந்து வீடியோ போடுறவங்க தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒரு வார்னிங் தான். இந்த மாதிரி ஆசையெல்லாம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா ரைடு என்ன நடக்குது அப்படின்னு, அது அவருக்கு தெரியும். இல்லை, அந்த வார்னிங்கிறது நீங்கள் தனி கட்சி துவங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வார்னிங். அதோட சிம்டம் இல்லை. இவர் ஒரு தனி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு பணம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட பணம் வச்சுருக்கான்ற மாதிரி தகவல் வருது. ஒரு தனியான ஒரு அவருக்கு உண்டான எல்லா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு எல்லா செட்டப் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு அந்த ஆசையை வந்துடக்கூடாது. ஒரு தகவலும் போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு அடுத்து அந்த மாதிரியான மூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவலும் போது அது ஒரு வான் பண்ணுறது தான் இந்த மாதிரியான வருது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய செயல்பாடு அப்படியே டவுன் ஆயிருக்கு. எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அப்போ ஒன்று ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு ஒழிய முழுவதுமாக அமைதியாக தான் இருக்கிறார். இந்த சாட்டையடி போராட்டம் அப்படிங்கிறத வந்து தன் மீதான வந்து அந்த ரைடு போன்ற விஷயத்தை மறைக்கிறதுக்கான ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாக வந்து அண்ணாமலை கையாண்டார் சொல்லிட்டு எம்பி ஜோதிமணி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்க? அது உண்மைதான். சாட்டையடி போராட்டம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வந்து அன்னைக்கு பண்ணப்பட்டது ஒரு ட்ரோலாக தான் மாறிச்சு. கட்சி சீனியர் நிர்வாகிகள் பலரும் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஒரு தேவையில்லாத வேலை. இப்படி இது வந்து இதனால என்ன இருக்குது, தீக்குளிப்பாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாட்டை அடிச்சுக்கிறாரு, நாளைக்கு வந்து இது மாதிரி போராட்டம் தீக்குளிப்பாரா? இது என்ன போராட்ட முறை, இது என்ன போராட்ட வழிமுறையாது? சட்ட ரீதியாக நடவடிக்கைடுங்க, சட்ட ரீதியாக போராடுங்க, லீகலாக வந்து அதை மூவ் பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து காமெடியாக தான் போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது முழுக்க அந்த அட்டென்ஷன் தன் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான். நல்லா சார், அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் எப்படி நகர்றது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.